தந்தை, மைந்தன், தூயாவி என்னவரின் திருப்பெயரிலே ஆமேன். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக ஒரு புதிய மனமகிழ்ச்சியின் நாளை காணவும், ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் பாடவும் பரவசமடையவும், ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளை நீர் எங்களுக்கு தந்த அன்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து நடத்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை நீர் ஆசீர்வதியும். துவக்கு முதல் முடிவு பரியந்தம் தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பாடக்கூடிய பாடல்கள், வேத சத்தியங்கள், ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் அன்பின் கரம் இருந்து எங்களுக்கு உதவி செய்ய போகின்ற மேலான அன்புக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வருகின்ற அன்பான பிள்ளைகளை ஆண்டவரை நீர் கூட்டி சேர்த்து ஏகோபித்து உம்முடைய நாமத்தை மகிம்படுத்த கர்த்தர் உதவி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆராதனைக்காரமாகவும் தேவநாமம் மகிமைக்காகவும் 258வது பாமாலை பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை 258.
மூலமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இல்லை களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியா இருக்கிறார். அவள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். ஆதிலும் இப்போது எப்போதுமான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமியுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாக ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து விரைமை போற்றுகிறோம். குமாரன் நம்ம கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்த விரைமை போற்றுகிறோம். பரிசுத்தாவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியுமுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரநல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை முதலாம் பாவரிக்கின் மூலமாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல் வழியிலிருந்து போனோம். எழுதத்தின் யோசனைகளுக்கு வெறுப்புகளுக்கு மிக நடந்தோம். கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அவர் செய்த வாக்குத்தத்தின்படியே எதிர்பார்க்கும் குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பிதுங்களை இருக்கிற எங்கள் மேல் பொறுமையாரும். பாவத்தை துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவருக்குள் பிதாவே, பரிசு நாமத்துக்கு மயங்கிடாகும்படி நாங்கள் நீத பக்தியும் நீதியும் தெரிந்து புத்துளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றதிலும் தந்தருள்வாராக.
ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 முடிய. ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்பதை படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். படித்து தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆசை உண்டாயிருந்து தன் சகோதருக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு
தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தெய்வ அன்பு நிலை கொள்ளுவதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கு மகிமை. முறையாக சங்கீதம் படிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 82. சங்கீதம் 82. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கார், தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தை நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரம் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரியர்கள் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொண்டிருப்பார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 வரை அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். மத்தேயு 9:35 முதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் அமர்ந்திருப்போம். பெண்கள் ஐக்கிய சங்க குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்.
உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எழுந்தீர் என்னையும் உமக்காக, எழுந்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல்யாவும் அருளீரே, அல்லல்யாவும் அருளீரே. அலையும் எனையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் நீந்தீரே, எம்பரா எல்லாம் நீந்தீரே. நம்மினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய். அன்பே உம்மையும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். பெண்கள் ஐக்கிய சங்க குழுவினருக்கு திருச்சபின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். மீண்டுமாக
தேவநாம மகிமைக்காக 142வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். அப்போது சந்தா உரைகள் மற்ற சிறப்பு காணிக்கைகள் இருப்பின் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 142வது கீர்த்தனை பாடல். நாம் அமர்ந்திருப்போம். இந்த நாளிலும் கூட நம் மத்தியில் இருக்கிற பயிற்சி ஆயர் ஜெரின் ராஜ் ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய இறை செய்தியை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஆண்டவருடைய நாமத்தின் மேன்மைக்காக அவரை திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்று இறை செய்தி அளிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Amen.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய திரு சமூகத்திலே இறை மக்களாக ஒன்று கூடி வந்து உம்முடைய இறை வார்த்தைகளை சிந்திக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய பணியாளர்களாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றீர். உம்முடைய கரத்தின் கருவிகளாக நாங்கள் உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கவும், உமக்கு அருள் பணிகளை நிறைவேற்றவும் எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் இறை நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இறை மக்களாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு இணைந்து இறை நாமத்தை தொழுது கொள்ளவும், குறிப்பாக இந்த நாளிலே இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் அடியேனுக்கும் அருளின கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரை போற்றுகின்றேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அன்பு திருச்சபையின் போதகர் அவர்களுக்கு உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு போதகர் அவர்கள் ஜெபத்தோடு நல்ல ஆலோசனைகளை தருகின்றவர்கள், சிறப்பாக கடந்த நாட்களிலிருந்து வழி நடத்தி வருகின்றார்கள். அன்பு ஆயர் அம்மா குடும்பமாக அவர்கள் தருகின்ற நல்ல அறிவுரைகளுக்காக, ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த தொழுகையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு டீக்கன் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கின்றேன். அதே போல இந்த இறை இல்லத்திலே இறைப்பணி ஆற்றுகின்ற இறை இல்லத்தினுடைய சபைக்குழு செயலர் அவர்கள், இன்னும் கணக்கர், பொருளாளர், சபைக்குழு அங்கத்தினர்கள், அன்பு பாடகர் குழு அங்கத்தினர்கள், பாடலாசிரியர், சிறப்பாக ஓடி ஓடி இறைப்பணியை நிறைவேற்றுகின்ற இந்த திருச்சபையினுடைய செஸ்டன் அவர்களையும், கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், அருள் பணி இரக்கத்தின் செயல் வடிவம். இல்லை என்று சொன்னால் அருள் பணி மனதுருக்கம் செயல் வடிவில். ஆங்கிலத்திலே மிஷன் கம்பேஷன் இன் ஆக்ஷன். ஒரு வாசியுங்கள். 1 யோவான் அதனுடைய 3வது அதிகாரம் 18வது வசனம். பிள்ளைகளே, வசனத்தினாலும் ஆவியினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, நம்முடைய செயலில் என்ன செய்வோம்? உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இந்த ஒரு மாத காலத்தையும் சிறப்பான முறையில் சென்னை பேராயத்தில் எதாக ஆசரிக்கிறாங்க? மிஷன் மந்த். நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் அவர்கள் இந்த அருள்பணியின் மீது கொண்டிருக்கின்ற நல்ல அக்கறைக்காக, சென்னை பேராய மக்கள் அருள்பணியின் மீது கொண்டிருக்கின்ற உற்சாகமான அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். கடந்த வாரத்திலும் கூட அருள்பணி ஞாயிறு என்று சொல்லி நீங்கள் சிறப்பான முறையிலே அந்த தொழுகையிலும் பங்கு கொண்டீர்கள். தொழுகையை தொடர்ந்து அந்த இறை பணியாளர்களை தாங்குகின்ற நிலைமைகளிலும் நீங்கள் பங்காற்றினதை எண்ணி ஆண்டவரை போற்றுகின்றேன். நாளினுடைய தலையங்கம் அருள்பணி. அருள்பணி என்று சொன்னால் என்ன? சும்மா சொல்லாமே. அருள்பணி என்று சொன்னா என்ன? காஸ்பல், நற்செய்தியை பகிர்வது அருள்பணி.
இன்னும் அருள் பணின்னு சொன்னா என்ன? அருள் பணி யாருடைய பணி? கிறிஸ்தவர்களுடைய பணி. அழகாக சொன்னாங்க. இந்த பதில நான் எதிர்பார்க்கல. வேற அருள் பணி யாருடைய பணி? கிறிஸ்தவர்களுடைய பணி. அருள் பணி என்று சொல்லுவது யாருடைய பணின்னு சொன்னா, இப்ப என்னை சிறு வயதிலிருந்து இந்த திருப்பணிக்கு என்று சொல்லி என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்த பிறகு இங்க சர்ச்சில் 5 வருஷத்துக்கு ஒருக்க யார் வருவாங்க? புதிய பாஸ்டர் வருவாங்க. புதிய பாஸ்டர் வந்ததும் எங்க அம்மா ஒரு வேலை பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? என்னுடைய பிள்ளைய ஆண்டவருடைய வேலைக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். என்ன செய்வாங்க? அதனால என்ன செய்ய முடியாது, எஸ்கேப் ஆகிற ஆண்டவருடைய வேலைக்கு. இந்த அருள்பணி என்று சொல்லுகிறது யாருடைய வேலை? யாருடைய வேலை? கிறிஸ்தவர்களுடைய வேலைன்னு சொல்றாங்க. அருள்பணி ஆண்டவருடைய வேலை. ஆண்டவருடைய வேலை யாரு செய்வாங்க? நம்ம செய்வாங்க. ஆயர் செய்வாங்களா? பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவருடைய வேலையை ஆயர் செய்வாங்க. இந்த அங்கி போட்டு அங்க தியாலஜிக்கல் ட்ரைனிங் எடுக்கிற ஊழியர்கள் செய்வாங்க, இல்லைன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் செய்வாங்க. அப்படி இல்லை. ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் செய்வார். இதுதான் அருள்பணியினுடைய மிகவும் முக்கியமான மையமான கருத்து. பல நேரங்களில் நாம் இதை மறந்து விடுவதனால நாம் என்ன செய்கிறோம்? நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எதையோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் பல காரியங்களை ஏதோ ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறது உண்டு, சொல்லுகிறது உண்டு. ஆனால் என்னுடைய மையமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், அருள் பணி ஆண்டவருடைய பணி. அதை யார் தான் செய்ய முடியும்? யார் தான் செய்ய முடியும்? பாஸ்டர் இல்ல, கிறிஸ்தவர்கள் இல்ல, நம்ம செய்யணும். ஆண்டவருடைய பணியை ஆண்டவர் தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை. ஆண்டவர் நேரடியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து செய்கிறது இல்லை. ஆண்டவர் தம்முடைய கரத்தின் கருவிகளாக ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். உங்களுடைய ஒரு அழகான பதில். அந்த அருள் பணி கிறிஸ்தவர்களின் பணி. சில நேரங்களில் பல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அருள் பணின்னு சொன்னா ஏதோ போதகர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அருள் பணி கடவுளை அறிந்த ஒவ்வொரு மக்களுடைய பணி. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கின்ற போது பவுலடிகளார் சொல்லுகின்றார், நற்செய்தி பணி என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ. கடமைன்னு சொன்னா என்னது? நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு காரியம். நற்செய்தி பணி என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ. பிஷப் விஎஸ் அசரியா பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெற்கு தமிழ்நாட்டில் திருப்பணி ஆற்றின ஒரு பேராயர். அந்த பேராயர் புதிதா திருமுழுக்கு ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கும்போ என்ன சொல்வாரான்னு சொன்னா, திருமுழுக்கு கொடுக்கும் என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்து அவங்க தள்ள வைப்பாங்க தானே. வச்சுட்டு என்ன சொல்லுவாரான்னு சொன்னா, நற்செய்தி பணி செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லி சொல்லுவாராம். நற்செய்தி பணி செய்யாதிருந்தால், அப்படி என்று சொன்னால் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட இறை இல்லத்திலே இறைவனை தொழுது கொண்ட நம்ம ஒவ்வொருவருடைய ஒரு அடிப்படை ஒரு கடமை தான் என்னது? அருள் பணி. ஆண்டவர் இந்த அருள் பணியிலே பலவேறு நிலைகளிலே பலவேறு இடங்களிலே நம்ம என்ன செய்கின்றார்? பயன்படுத்துகின்றார். ஒரு சிலரை எங்களை போல என்ன செய்கிறார்? போதகராக பயன்படுத்துகிறார். ஒரு சிலரை ஆசிரியராக பயன்படுத்துகின்றார். ஒரு சிலரை நீதியை நிறைவேற்றுகின்ற நீதி கூடங்களிலே பயன்படுத்துகின்றார். ஒரு சிலரை சாதாரண இந்த சாலையில குப்பை அள்ளுகின்ற மனிதர்களாக கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகின்றார். ஆண்டவர்
எந்த இடத்திலே நம்மை வைக்கிறாரோ அந்த இடத்திலே ஆண்டவருக்கு உண்மையாக நம்முடைய பணியை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய இறைப்பணியை நாம் நிறைவேற்றுவோம். ஒரு காலத்துல கிறிஸ்தவங்களை எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? வேதக்காரங்க. ஏன் வேதக்காரங்கன்னு சொன்னாங்க? வேதத்தை சுமக்கிறதுனால வேதக்காரன்னு சொன்னாங்க. வேற வேதத்தை படிச்சு சொல்லுவாங்க அதனாலயா? இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு மாதிரி வெள்ளையும் வெள்ளையும் போட்டு இப்படி பைபிளை தூக்கிட்டு நடக்கிறதுனால இல்லை. அவர்களுடைய செயலிலே என்ன இருந்தது? என்ன இருந்தது? வேதம் இருந்தது. அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்ல வேண்டாம். அவர்களுடைய செயலை பார்க்கின்ற போது என்ன தெரியும்? இவங்க இவங்க கிறிஸ்தவர்கள். அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே சுமந்தார்கள். அதனாலே அவர்களை என்ன சொன்னாங்க? வேதக்காரர்கள் என்று சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கின்ற போது, இன்னும் நம்முடைய கோர்ட்ஸ்ல, போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல போய் பார்த்தோம்னு சொன்னா, எவ்வளவு நிலையிலே இறை நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காரணமா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமான என்ன செய்யறோம்? பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கும் வந்துடுவோம். ஆமா, ஊழியம் பண்றோம்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஆண்டவர் உண்மையாக விரும்புகின்ற அருள்பணி என்பது என்ன? ஆண்டவர் எந்தெந்த நிலையிலே நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். சென்ற வாரத்திலே நம்ம ராயர் வந்திருந்தாங்க, சரிதானே? நம்ம என்ன சிந்தித்தோம்? ஞாபகம் இருக்கா? 3 நிலை இறைப்பணியாளர்களை குறித்து சிந்தித்தோம். என்னதுல சிந்தித்தோம்? 1, தீவிர நற்செய்தி பணியாளர்கள், களத்தில் போறவங்க. இன்னொன்று என்னது? நிலைத்திருந்து நற்செய்தி பணி செய்கிறவர்கள். 3வது, திட்டமிட்டு ஆதரிக்கிறவர்கள். எல்லாருமே அந்த களத்தில் போகல, ஆனா எல்லாருமே அந்த நற்செய்தியினுடைய ஒவ்வொரு நிலையிலே அவர்கள் என்ன செய்கிறாங்க? நற்செய்தி பரவுவதற்கு செயலாற்றுகின்றார்கள். இன்றைக்கு அருள்பணி என்பது மனதுருக்கத்து நம்முடைய செயல் வடிவத்திலே காட்டுகின்ற ஒரு அருள்பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒரு வாசியுங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 36வது வசனம். திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷரை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம் என்று சொல்லி சொன்னார். அந்த மக்களை கண்டபோது ஆண்டவர் மனதுருகினார். ஊர்கள் தோறும் சென்றார். நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தார். நிறைய பேரை விடுதலை ஆக்கினார். திரும்ப மக்கள் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். தேவைகளோடு இருக்கின்ற மக்கள் அதிகம் பேராக இருக்கின்றார். ஆண்டவர் அவர்களை பார்த்து மனதுருகினார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பினுடைய எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பி என்ன செய்யுங்க? ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அந்த வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னதோட என்ன செய்யவில்லை? நிறைவு பெறவில்லை. அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பணியின் தீவிரத்தை உணர்ந்து 72 பேர் என்ன செய்கிறாரு? பணிக்கு அனுப்புகின்றார். அங்க ஒரு உவமை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இங்க நீங்க சிட்டியில இருக்கிறீங்க, வயல் நிலங்கள் அறுக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வயல்ல விதைக்கிறவங்க அறுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காலம் வருகின்ற போது உடனே அறுக்கலைன்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அந்த தானியங்கள் அழுகி போகும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் அந்த அருள் பணியினுடைய
அத்தியாவசியத்தை சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா உடனே செய்யணும். ஏன்னு சொன்னா அநேகர் அழுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உணவில்லாமல் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உடை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி நியாயம் மறுக்கப்பட்டவர்களாக அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே, இந்த சமூகத்திலே ஆண்டவர் இறை பணியாளர்களாக நம்மை வைத்திருக்கின்றார். அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த அழிவு நின்று மீட்க பணியாளர்களை அனுப்பும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், நீங்களே ஒரு பணியாளராக செயல்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் எந்தெந்த இடங்களிலே நம்மை பணியாளராக ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை மாத்திரம் சுருக்கமாக சிந்தித்துவிட்டு நிறைவு செய்யலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். முதலாவது, இறை இல்லத்திலே ஆண்டவர் நம்மை பணியாளர்களாக அழைக்கின்றார். ஒரு வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் அவருடைய 58வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதும், நுகத்தடியின் பிணையல்களை அறுப்பதும், நொறுக்கப்பட்டோரை விடுதலையாக்குகிறதும், பசியுள்ளவருக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். இந்த ஏசாயா 58வது அதிகாரத்திலே பார்த்தோம்னு சொன்னா, இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உற்சாகமாக கடவுளை தேடி வருகிறார்கள். அந்த அந்த அதிகாரத்தினுடைய துவக்கம் அப்படிதான் வரும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களைப் போல நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள், நாள்தோறும் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், தங்களையே வெறுத்து ஆண்டவருடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செயல்படுகிறது போல செயல்படுகிறார்கள். அவங்க கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? எங்களை ஒடுக்குகின்ற போது நீர் எங்களை ஏன் பார்க்கவில்லை? நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற போது நீர் எங்களுக்கு ஏன் செவி சாய்க்கவில்லை? நாங்கள் உம்மை நோக்கி சத்தமிடும் போது நீர் ஏன் கேளாதவர் போல மௌனமாயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அந்த நோன்பு இருக்கின்ற நாளிலே உங்கள் ஆதாயத்தை தேடுகின்றீர்கள், வழக்குக்கும் வீண் சண்டைக்கும் என்று சொல்லி நீங்கள் நோன்பு இருக்கின்றீர்கள், மற்றவர்களை ஒடுக்குகின்றீர்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்களை பார்க்கின்ற போது அவர்களுக்காக நீங்கள் சத்தம் கொடுக்கவில்லை. இதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து பதில் சொல்லுகின்றார். இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனைக்கு வர வேண்டும், டெய்லி நல்லா ஜெபம் பண்ண வேண்டும், டெய்லி நல்லா பாட்டு பாட வேண்டும், ஊழியத்திற்கு என்று சொல்லி நம்ம எதையோ கொடுக்க வேண்டும், அதோடு நம்முடைய கடமைகள் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். சில நேரங்களில் போதகர் போன வாரத்திலே கூட ஒரு கரிசனையை பகிர்ந்து கொண்டார். என்ன சொன்னார்னு சொன்னா, அப்படி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்க? நிறைய பேர் வருவாங்க. 2வது ஞாயிற்றுக்கிழமை பாதி. அந்த பாதி பேர் ஏன் 2வது ஞாயிற்றுக்கிழமை வரல? ஏன் வரலன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். நம்முடைய சிஎஸ்சி திருச்சபைகள்ல என்ன இல்லை? ஆவியோடு கடவுளை என்ன செய்யல? ஆராதிக்கவில்லை. ஆவியில் என்ன செய்யல? உண்மையில என்ன செய்யல? கடவுளை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஏதோ என்ன செய்யணும், கொஞ்சம் மியூசிக் எல்லாம் போட்டு அவங்கள ஒரு நல்ல ஒரு இமோஷனலா ஒரு என்விரான்மெண்ட்ல கொண்டு வந்து நீங்க இப்படியே பண்ணுங்கன்னு சொல்லி
அவங்கள ரொம்ப ஒரு இது பண்ணி கொண்டு வந்தா ஒரு ஆவியில நிரம்பி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. உண்மையாக கடவுள் விரும்புகின்ற தொழுகை என்ன, உண்மையாக கடவுள் விரும்புகின்ற அருள் பணி என்ன என்பதை அநேக நேரத்தில் மறந்து போனதுனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்படி போறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், உண்மையான உபவாசம் என்பது கொடுமை தடைகளை அவிழ்ப்பது, நுகத்தின் பிணைகளை அறுப்பது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது, பசியுற்றோருக்கு உணவை பகிர்வது, தங்க இடமில்லாதவரை வீட்டிற்கு அழைத்து வருவது, இப்படி பல்வேறு காரியங்களை சொல்லுகின்றார். எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வருகின்றது. என்னவென்று சொன்னால், முன்ன காலத்துல எல்லாம் நம்ம ஊர்ல படித்தவங்க கம்மியா இருந்தாங்க, அப்படித்தானே? படிச்சவங்க இருந்தாங்களா? கல்வி ஒரு சாராருக்கு மட்டும் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. எல்லாரும் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. இந்த படிக்காதவன் விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கணும், அடிமையாக இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு நபர், ஒரு சமூகத்திலே உயர்ந்த ஒரு நபர், அவரிடம் பணியாற்றுகின்ற இன்னொரு நபர் அவரிடம் கடன் வாங்குகின்றார். இந்த கடன் வாங்கி அநேக காலங்கள் அந்த கடனுக்கு என்று சொல்லி அடிமையாக அவருடைய அந்த வயலிலே ஊழியம் செய்கின்றார். கடன் முடிந்த பாடில்லை, கடன் இன்னும் முடியவில்லை என்று சொல்லி அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. நாளடைவில் அந்த அடிமையாக பணி செய்து கொண்டே இருக்கின்றார். நாளடைவில் அவருடைய பிள்ளைகளையும் பணிக்கு என்று சொல்லி அழைத்து செல்லுகின்றார். மிஷனரிகள் அந்த பகுதியிலே வந்ததுனாலே அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கின்றது. ஒரு நாளிலே இந்த பிள்ளை திருப்பி அந்த கடன் கொடுத்தவரை பார்த்து கேள்வி கேட்கின்றது. என்ன கேள்வி என்று சொன்னால், என்னுடைய அப்பா உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும்? அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லுகின்றார். எவ்வளவு வட்டி? இவ்வளவு வட்டி. அந்த பையன் அப்பாவை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எவ்வளவு பணத்தை திருப்பி செலுத்தி விட்டீர்கள்? அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லுகின்றார். இந்த சிறு பையன் வட்டி கணக்கு போடுகின்றான். போட்டுவிட்டு சொல்லுகின்றான், அவர் கொடுத்ததற்கும் 10 மடங்கு நீங்கள் திருப்பி கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது உண்மையிலே கடன்காரர் நீர் அல்ல. யாரு கடன்காரர்? கடன் கொடுத்தவர் தான் கடன்காரர். ஆனா கல்வி இல்லாததுனாலே ஏமாற்றப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நல்ல கல்வி பெற்றிருக்கின்றோம், விடுதலை பெற்றிருக்கின்றோம். இந்த கல்வியை நமக்கு கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் யாரு? நம்முடைய மிஷனரிமார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் உணர்வில்லாதவர்களாக, சொல்ல போனால் கல்வி அறிவு எல்லாம் இருந்தும் அறிவற்றவர்களாக நாம் என்ன செய்கின்றோம்? அடிமை தலைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு சில நபர்கள் அவர்களுடைய சுய லாபத்திற்காக உங்களை பெருமையாக பேசி, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்களுடைய வாழ்வு உயரும் என்று சொல்லி வெறும் வார்த்தைகளை சொல்லுவதை விரும்புகின்றீர்கள். உங்கள் மீது அக்கறையோடு உங்களுடைய போதகர் உங்களை கண்டிக்கின்ற போது, உங்கள் மீது அக்கறையோடு உங்கள் போதகர் உங்களிடத்தில் சில காரியங்களை சொல்லுகின்ற போது அதை என்ன எண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், அவருக்கு என்னது, வேற வேலை இல்லை, சரிதானே? எனக்கு தெரியாதா? நான் பல நேரங்களிலே ஏதோ நமக்கு சாஃப்ட் கோட்டட் வேர்ட்ஸ், அதுக்கு நமக்கு என்ன செய்யும், ரொம்ப சாஃப்ட் கோட்டட் வேர்ட்ஸ் என்ன செய்யும், நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அதனால தான் இங்க உள்ள நம்முடைய திருச்சபையில் உள்ள எல்லா நன்மைகளும் வேணும். ஆனா என்ன செய்வேன், தொழுகைக்கு என்ன செய்வேன், இன்னொரு இடத்துக்கு போவேன். இங்க இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வேன். ஆனால் என்ன செய்வேன், என்னுடைய பங்களிப்பு என்ன செய்வேன், அது நபராக இருந்தாலும் சரிதான், நாம காணிக்க போடுறதா இருந்தாலும் சரிதான், கொடைகளை என்ன செய்வேன், இன்னொரு இடத்துல கொடுப்பேன். நாம் சிந்திக்கிறதற்கு அழைக்கப்படுகிறோம். உண்மையான உபவாசம் என்று சொல்லுவது, உண்மையான திருப்பணி என்று சொல்லுவது,
அக்கிரமத்தின் கொடுமை தலைகளை அவிழ்ப்பது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் எப்படி பணியாற்றுகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய அருள் பணி எங்கே நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அயலகத்தாரிடத்திலே நடக்க வேண்டும். நம்முடைய அருள் பணி எங்க நடக்கணும்? அயலகத்தாரிடத்திலே நடக்க வேண்டும். ஒரு வாசியுங்கள். 1 யோவான் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனத்திலே பார்க்கின்ற போது, உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டு பரிவு காட்டவில்லை என்று சொன்னார். கடவுளின் அன்பு அவர்களிலே எப்படி நிலைத்திருக்கும் என்று சொல்லி கேட்கிறார். நாம் அருள் பணி செய்கின்றோம். பல நேரங்களிலே நாம் எங்கோ சென்று மிஷனரி பணிகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம இப்போ ஒரு அர்ப்பணிப்பு கூட்டம் நடத்தி வட இந்தியாவுக்கு எத்தனை பேர் போறீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? நாம எல்லாரும் ரெடின்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய திருப்பணி எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய பக்கத்து வீட்டிலே, நம்முடைய திருச்சபையிலே உடனிருக்கின்ற ஒரு மனிதனுடைய தேவையை நாம் உணர்ந்து கொள்ள மறக்கின்ற போது, நம்ம கூட இருக்கிறாங்க, நாம என்ன செய்கிறோம்? என்னுடைய ஒரு ப்ரொஃபஸர் சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து கடவுளை தொழுதுகிட்டு நல்ல கறியும் வாங்கி நல்ல பிரியாணியும் நம்ம வீட்டில் வச்சு சந்தோஷமா நம்ம தனியாக சாப்பிட்டோன்னு சொன்னா அதை விட பெரிய பாவம் இன்னொன்று இல்லை என்று சொல்லி எங்களுடைய பேராசிரியர் கற்றுக் கொடுப்பாங்க. என்னுடைய திருச்சபையிலே பணியாற்றின ஒரு போதகர் சொல்லும்போது உபவாசத்தை குறித்து சொல்லுகின்ற போது அழகாக சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு நேர உணவை என்ன செய்வீங்க? உபவாசம்னு சொல்லி மத்தியானம் உபவாசம்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? மத்தியானம் உணவை தவிர்த்துடுவோம், சரிதானே? இங்கே அந்த மத்தியானம் ஒரு நேர உணவை அப்படியே சேமித்து வைத்து அடுத்த நேரம் அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது உபவாசம் கிடையாது. மத்தியானம் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த மத்தியானம் நீங்கள் கடவுளுக்கு என்று சொல்லி வெறுக்கின்ற உணவு இன்னொரு பசியாக இருக்கின்ற இன்னொரு மனிதனுக்கு சென்று சேர வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் இந்த மத்தியானம் ஒரு தட்டு சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே போய் நடந்துட்டு, அப்படி சொல்லலை. ஏதாவது ஒரு வழியில் என்ன செய்ய வேண்டும்? மற்றவரை சென்றடைய வேண்டும். அப்படி செய்கின்ற போது நான் என்ன சொன்னேன்? வேதக்காரர்களா நாம் கடவுளை நாம் பிரதிபலிக்க முடியும், இறைப்பணி செய்கிறவர்களாக நாம் வாழ முடியும். மூன்றாவதாக பார்க்கின்ற போது, நீதி நிறைவேற்றுகிறதிலே இன் கோர்ட் ரூம்ஸ் ஆண்டவர் நம்மை இறை பணியாளர்களாக வாழ அழைக்கின்றார். ஒருவர் வாசியுங்கள், சங்கீதம் 82 அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 82 5வது வசனம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நான் திருவிவிலியத்திலே வாசிக்கின்றேன், உங்களுக்கு அறிவும் இல்லை உணர்வும் இல்லை, நீங்கள் இருளிலே நடக்கிறீர்கள், பூமியின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்து விட்டன. இந்த சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆசாபினுடைய இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, கடவுள் நம்மை இறைவனுடைய பிரதிநிதிகளாக, நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலகிலே வைத்திருக்கின்றார்.
நாம ஆனா அந்த நீதியை நிறைவேற்ற தவறுனதுனாலே என்ன செய்தது? தேசத்திலே நீதி குலைந்து போனது. 6வது வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் தெய்வங்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் புதல்வர்கள் என்றும் நான் ஏற்படுத்தி இருந்தேன். ஆயினும் நீங்களும் மனிதரை போன்று மடிவீர்கள், தலைவர்கள் ஒருவனைப் போல வீழ்வீர்கள் என்று சொல்லி அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், 2வது வசனம் சொல்லுகின்றது, எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள், எவ்வளவு காலம் நீங்கள் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள், எளியவருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள், சிறுமையற்றவருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் செய்யுங்கள், எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள், பொல்லாரின் பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அருள்பணி, மக்கள் மீது பரிவு கொண்ட ஆண்டவர் அதே பரிவுள்ளவர்களாக, அதே மனதுருக்கம் உள்ளவர்களாக, செயல்படுகின்றவர்களாக வாழும்படி நம்மை அழைக்கின்றார். ஆனால் நாம் பல நேரங்களிலே அந்த உணர்வுகள் அற்று போனதினாலே, அதை நாம் எண்ணாமல் போனதினாலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏழை மக்கள் ஒடுக்கப்படுகின்றதை காண்கின்ற போது பூமியின் அடித்தளங்கள் அசைகிறதாக ஆண்டவர் உணர்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய மக்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, என்னுடைய மக்களுக்கு அதை பற்றிய அறிவு இல்லை. நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய பிரதிநிதிகளாக, நான் முதலிலே சொன்னேன், ஆண்டவருடைய பணியை ஆண்டவர் தான் செய்ய முடியும். ஆனால் இறைவனுடைய பிரதிநிதிகளாக, இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றாரே. இன்றைக்கு நாம் அந்த பணிவிடைக்கு நம்ம எப்படி கையளிக்க போகின்றோம்? இறை இல்லத்திலே வெறும் ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்து விட போகின்றோமா? இல்லை என்று சொன்னால் நம்முடைய சொந்த வாழ்வை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவதோடு நாம் நிறுத்தி விட போகின்றோமா? இல்லை என்று சொன்னால் பலவீனரை, எளியவரை, மற்றவரை கண்டும் காணாதபடி நாம் வாழப் போகின்றோமோ என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அருள் பணியிலே மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், பரிவு கொண்ட ஆண்டவர், மற்றவர்களை அந்த தேசத்தின் அசைவை அறிந்து கொள்ள உணர்வுள்ளவர்களாக வாழ, இறை பிரதிநிதிகளாக இந்த உலகிலே செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த பணிக்கு என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த காலை நேரத்திலும் கூட இறை செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொடுத்த அருமையான ஐயாவுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். இறை செய்தியை கேட்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் எழும்பி நின்று சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரன் ஆதரே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்மடித்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் கால் பாடுபட்டு சிலுவையில் அரண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவலிருந்து எழுந்தெழுந்தார். பரமேறி சர்வ பிதாவை தேவனுடைய வலது பாத்திரம் விட்டிருக்கார். படைத்திலிருந்து உயிரிலோர் மருத்துவர் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கப்பட்ட சபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் கேட்போம்.
அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆராதனை எடுத்த நம்முடைய லைப்ரரி ஐயர் அவர்களுக்கும் தேவ செய்தி அளித்த பயிற்சியாளர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று புதுமண தம்பதியாக வருகை புரிந்துள்ள திரு மோகன்குமார், திருமதி ஷீபா அவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்தும் திருச்சபை மக்களுக்கு காஃபி வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினால் சாட்சி பகரும் ஆராதனை நடைபெறும். வருகின்ற 15/7/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 17/7/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். சென்ற வாரம் நடைபெற்ற மிஷன் ஃபெஸ்டிவல் விற்பனையில் பங்கு பெற்ற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 12/7/2026 இன்று திருமதி சாந்தா பேபி, 13/7/2026 செல்வி கேத்ரின், திருமதி ஜெபமலர் சாமுவேல், 14/7/2026 திருமதி பைலட் சுந்தரம், 15/7/2026 திருமதி எமிலி விக்டோரியா செல்வன் பி ஷாரன் கேப்ரியல், 16/7/2026 திரு இமானியல் பிரகாஷ், திரு சாம் தீமத்தையு, 17/7/2026 திரு வின்சென்ட் செல்லதுரை, செல்வி ஹேனா சத்யா. இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 14/7/2026 திரு ஜோனாஸ் சி டேவிட், திருமதி கிரேஸ் எஸ்தர் தம்பதியர், திரு ஜான் கருணாகரன், திருமதி சுசிலா சாந்தகுமாரி தம்பதியர், திரு வின்சென்ட் சேவியர், திருமதி எலீனின் கெசியா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்வான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை போற்றுகிறோம், நன்றி சொல்லுகின்றோம். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளிலே நீர் அருளுகின்ற ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை, திருமண நாளை கண்டு சந்தோஷிக்கின்ற உமக்கு நன்றி சொல்லுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார். ஆண்டவர் வழிநடத்தி வந்த விதங்களை எண்ணி நன்றி சொல் என்று சொல்லுகிறேன். உம்முடைய வாக்கு இருக்கு. நாங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்லவராக, வல்லவராக, பாதுகாவலராக செயல்பட்டதை எண்ணி நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகள் சந்திக்கின்ற புதிய ஆண்டு எல்லா நிலைகளிலும் இறை கிருபைகளும் இறை ஆற்றலும் நிறைந்ததாக காணப்பட கிருபை தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் எதிர்நோக்கி இருக்கின்ற நன்மைகளை வருகின்ற நாட்களிலே பெற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழவும், உம்முடைய திருநாமத்தை மட்டும் மாட்சிமைப்படுத்தவும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. உம்முடைய அருள் பணியின் கருவிகளாகவும் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதி. இறை இல்லத்திலிருந்து இறை மக்களாக நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய இறை ஆசியினால் நிறைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக தேவநாம மகிமைக்காக
172வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமண்டல் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னோடுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். குரோதமாக மன்னிக்கிறது போல என் குற்றங்கள் மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்கப்பட நாமத்தையும் என்று எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஏகோபித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அந்த வார்த்தையின் வல்லமையினாலே ஈர்க்கப்படுவோம். தேவரீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இறைப்பணியின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்தவர்கள். ஆண்டவரே, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்ன உம்முடைய திருவார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்ட உன்னத வார்த்தையின் தன்மைகள் செயல்படுவோம். ஆண்டவரே, அந்த தன்மையின் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் செயல்வடிவும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையுள்ள காரியங்களை ஏற்படுத்தும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஏகோபித்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீ பாராட்டின அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கு முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவ்விதமாக இறை வார்த்தையை கொடுத்த அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய மக்கள் குடும்பங்களை ஆண்டவரே அளவிட முடியாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அருமையான திருச்சபை போதகர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் குடும்பத்து மக்கள் ஒவ்வொருக்கும் கூட விதமான ஆசீர்வாதத்தின் நிறைவை நீர் தந்து தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இறைப்பணியின் காரியங்களிலே வலிமையாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாய் செயலருக்காக, பொருளருக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக இதுவரையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் அவர்களுக்கு உதவியாக இருந்து ஆண்டவரே இம்மட்டாய் நீ நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற அன்பான திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவைகளோடும் வாஞ்சைகளோடும் வெறுப்புகளோடும் உடைய திருச்சமூகத்தில் வந்திருப்பார்கள். இந்த வாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாத நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருச்சபை பணிக்காக
உழைத்த கொடுத்த செயல்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல் பாட உதவின பாடகர் குழுவுக்காக ஜெபிக்கிறோம். ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாய் பாடல்களை இசைக்கருவியை மீட்டு உதவின அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்த இன்னும் பலவிதமான ஆசீர்வாத நன்மைகளினாலே உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்காம துதிக்கிறோம். அருமையான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாராட்டின நல்ல அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய வயதானவர்களுக்காக, உடல் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக, சோர்வாக இருக்கிற மக்களுக்காக, தகுந்த காரணத்தின் மூலமாக இந்த சபையின் ஐக்கியத்தில் கலந்து கொள்ள முடியாதபடி ஆங்காங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர்பாராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வருங்காலங்களிலே அந்த பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் போன்ற ஆண்டவரே, பேராயருக்காக ஆண்டவரே, பேராயத்தினுடைய எல்லா திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே இப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் எப்போதும் நம் அனைவரோடும் நீங்காமல் நிலைத்திருப்பாராக. முடிவாக மங்கள கவியிலே 2வது கவியை நாம் தொடர்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.